ஊர்ல இது? தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி. ஆனா உங்க செங்கிப்பட்டிக்கா வராரு விஜய் வர 4ஆம் தேதி. எப்படி நான் பாக்குறீங்க? வரவேற்கீங்களா, எதிர்க்கீங்களா? எதிர்க்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். யார் எங்கே வேணாலும் வரலாம். தகுந்த பாதுகாப்போட வர வேண்டியதுதான். பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்தோட வேலை. பார்ப்போம் என்ன எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. வரலாம் வரவேற்கீங்களா இல்ல எதிர்க்கீங்களா? எதிர்பார்த்தது அப்பயே இப்பதான் வராங்க அவங்க. சொல்ல போனா வரவேற்பு இருக்கானு இங்க? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு வரவேற்பு விஜய்க்கு? இங்கன்னு இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே. தமிழ்நாடுல உலகம் முழுமே இருக்கு. அப்ப உங்களுக்கு எதிர்ப்பு எதுவுமே இல்ல? எதிர்ப்பு யாருக்குமே நம்ம எதிர்ப்பு தர வேண்டியதில்லை சார். வரலான்றீங்க செங்கிப்பட்டிக்கு? தாராளமாக வரலாம் சார். நன்றி. உங்க ஊருக்கே வராரு விஜய், வரவேற்கீங்களா எதிர்க்கீங்களா? வரவேற்கிறோம். விஜய் சார் வரட்டும், நாங்க வரவேற்போம். வரவேற்கிறீங்க. செங்கிப்பட்டிக்கா வராரு, எப்படி பாக்குறீங்க? சந்தோஷப்படுறோம். சந்தோஷப்படுறீங்க. அப்ப விஜய் வரவேற்கீங்க, வரணும். ஆமா வரணும். வரணும். எதிர்பார்க்கறீங்க விஜய்? ஆமா எதிர்பார்க்கிறோம். நன்றிமா. வருகை தருகிறோம். வரட்டும். வரணும். எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா எதிர்பார்க்கறீங்க. வரணும்னு நினைக்கிறீங்க? வரணும். எதனால எதிர்பார்க்கறீங்க? இன்னும் 2 கட்சியும் வச்சுதான் ஊருகா மாதிரி தகர மாதிரி தட்டி தட்டி ஓரம் கட்டிட்டாங்க. இவராச்சும் வந்தா மக்களுக்கு நல்லது செய்யட்டும். அதனால வரட்டும். அப்ப வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரணும். வந்தா தஞ்சாவூர் கோட்டையை பிடிப்பாரா? பிடிக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆமா. மக்கள் என்னடா சொல்றாங்க? மக்கள் டிவிக்கே தான் வரணுன்றாங்க. மக்கள் டிவிக்கே வரணும். நம்ம போறவங்க வரவங்க எல்லாமே கேட்கறப்ப சொல்றாங்களே, டிவிக்கேக்கு நீங்களே ஓட்டு போடுங்க எங்கள்கிட்ட கேட்கறாங்க. போட்டுருங்க. கண்டிப்பா மக்கள் போட்டுருவாங்க. கண்டிப்பா போட்டுருவாங்க. அப்ப விஜய் வரதுனால எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல உங்களுக்கு? எந்த மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பாக வரவேற்கிறது தான். வரணும். எதிர்பார்க்கறீங்களா? வரவேற்கிறோம். எதிர்பார்க்கறீங்களா? எதிர்பார்க்கிறோம். எப்படி மேடம் இருக்கு தஞ்சாவூர்ல கட்சி? வெல்லுமா? ஓட்டு வாங்குவாங்களா? மக்களோட இதுதான். கண்டிப்பா வெல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர்ல வரதுல உங்களுக்கு ஏதோ மாற்று கருத்து எதுவும் இல்ல? இல்ல, வரலான்றீங்க? வரலாம். ஓகே தான், சந்தோஷமா தான் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்றோம், ரொம்ப ஹாப்பி தான். புரியல? வரணும்னு நினைக்கிறீங்க? வரணும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரணும்னு நினைக்கிறோம். வந்து அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறோம். சிஎம் ஆவாரா மேடம்? கண்டிப்பா சிஎம் ஆயிருவாங்க நம்புறோம். வந்துட்டா நல்லா தான் இருக்கும். வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சிஎம் ஆண்டா. வரணும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து நல்லா இருக்கும். வரணும்னு நினைக்கிறீங்க? வரணும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறோம். எதனாலண்ணே? கட்சி கொஞ்சம் மாற்றம் நல்லா இருக்குமே, அதனால. முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா கண்டிப்பா. காரணம்ண்ணே? அதான் இப்போ நடக்கிற அரசியல் ஒன்றும் சரியில்லை. அதெல்லாம் புதுசா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். புதுசா வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஆமா கண்டிப்பா. பல விமர்சனங்கள் வருது, அதை எப்படி பாக்குறீங்க? நடக்குது, அது அரசியல் சகஜம் தானே. வரது போறது சகஜம். விமர்சனம் சகஜம். ஆமா சகஜம் தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. புதுசா ஆட்சிக்கு வந்தா எது வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. யாருனாலும் அப்படி தானே பேசுவாங்க புதுசா வந்தாங்க. வரணும்ன்றீங்க? ஆமா கண்டிப்பா வரணும்னு எதிர்பார்க்குறோம். பக்கத்துலயே வராருல, செங்கிப்பட்டிக்கே வராரு பக்கத்துல, எப்படி இருக்கு உங்களுக்கு? வைப்பா இருக்கு? எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, வர்றது நல்லதுதான். ஆமா. இல்லை, புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லது தானே. நம்ம எப்படி சொல்கிறதுனா, பழைய ஆளுங்களே இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வந்து நம்ம நாட்டை ஆடுறதுக்கும் மக்களுக்கு நல்லா செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இவர்கிட்ட இருக்க என்ன வாய்ப்பு இருக்குது, இப்போ அவர்கிட்ட இருக்க நம்ம பையன் என்ன பெறப்பெறும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ். அப்ப வரலான்றீங்க? கண்டிப்பாக வரலாம். எந்த ஒரு தடையும் இல்ல விஜய்க்கு? எந்த தடையும் இல்லை, வரலாம். கண்டிப்பாக வரலாம். செங்கிப்பட்டிக்கே வராரு, உங்க ஊருக்கே வராரு. ஓகே. உங்க பக்கத்துல வராரு. ஓகே. எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, அவருக்கு நல்ல மாஸ் இருக்குது, நல்ல வாய்ஸ் இருக்குது. இளைஞருக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. புரியுங்களா? மக்கள் நல்லா எதிர்பார்க்குறாங்க. வயசான பாட்டிங்க எதிர்பார்க்குறாங்க. சின்னவங்கள விட வயசான பாட்டிங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் அவருடைய ஆக்கமும் ஊக்கமும் செயல்பாடும் மக்களுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. புரியுங்களா? நானே எதிர்பார்க்குறேன். மாற்று கருத்து இருக்கானே? இல்ல, வரவேற்கிறோம். புதுசா வர்றது நல்லது தானே. நல்லதுன்றீங்க? ஆமா, வரணும்னு நினைக்கிறீங்க? வரணும்னு தான் நினைக்கிறேன். காரணம்? காரணம், புதுசா ஒருத்தவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லாமே எதிர்பார்க்கறீங்க விஜய்? இல்ல, ஏதாவது புதுசா செய்வாருன்னு தான் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. தஞ்சாவூர் கோட்டையா மாறுமா விஜய் வந்த பிறகு? அது தெரியலண்ணே என்னன்ட்டு. ஆனா மட்டும் மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களா தஞ்சாவூர்ல? மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. நன்றி. வேற என்ன இதில் என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வரலாம். கண்டிப்பாக வரலாம். எந்த தடையும் இல்லை. அவர் வந்த பிறகு தஞ்சாவூர் கோட்டையா மாத்துவாரா? கண்டிப்பாக மாற்றலாம். ஒவ்வொரு ஸ்விங்கருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு இருக்குது. புரியுது? ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு இருக்குது. புரியுங்களா? என் ஓட்டுக்கு 100 மதிப்பெண்ணா, அப்போ 1000 ஓட்டுக்கு 10,000 மதிப்பெண். அந்த மாதிரி ஒவ்வொரு வாக்குக்கும் அவருக்கு உள்ள மதிப்பெண் இருக்குது. புரியுங்களா? அதுக்கு உண்டானதை அவர் அந்த மதிப்பெண்ணை ஃபாலோ பண்ணி அவர் செய்வார். ஆனா என்ன ஊர்ல இது?
தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி. ஆனா உங்க ஊருக்கு விஜய் வராரு, ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? வரலாமா வேணாமா? வரலாம், கண்டிப்பாக வரலாம். மாற்றங்கள் ஆனால் விடிய காலம் பிறக்கும். விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரணும். எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லது செய்கிறதுக்கு தான் மாற்றங்கள் நிறையா எதனால விஜய் செய்வார். கண்டிப்பா செய்வாரு. கண்டிப்பாக. ஆனா உங்க பக்கத்திலே வராரு, இப்ப சிங்கப்பட்டிக்கே வராரு, எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் யாராவது தலைவர்கள் வந்திருக்காங்களா இத போல? இது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க, நான் பார்த்ததில்லை. இப்போ இப்ப விஜய் வந்து போன பிறகு இது தஞ்சாவூர் கோட்டையா மாறுமா? கண்டிப்பாக மாறும். மாத்துவாரா விஜய்? மாற்றுவார், மாத்துவாரு. மாற்றுவார். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குது. ஓட்டு போட மக்கள் என்னென்ன சொல்றாங்க? மக்கள் ஏதாச்சும் புதுசாக கட்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆமாம். மக்கள் என்னென்ன சொல்றாங்க? மக்கள் டிவிக்கே தான் வரணுன்றாங்க. மக்கள் டிவிக்கு தான் நம்ம போகிறவங்க வரவங்க எல்லாமே கேட்குறப்ப சொல்கிறாங்களே, டிவிக்கேக்கு நீங்களே ஓட்டு போடுங்க எங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஓட்டு போட்டுருங்க. கண்டிப்பாக மக்கள் போட்டுருவாங்க. கண்டிப்பாக போட்டுருவாங்க. அப்ப விஜய் வரதுனால எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல உங்களுக்கு? எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. நன்றி. நல்ல மனிதர், நல்ல ஒரு அரசியல்வாதி, இளமையானவர், நல்லா இருக்கும்னு சொல்லி வரவேற்கிறோம். ஆனா தஞ்சை மண்ணுக்கு வராரு, எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல வரவேற்பு தான் அது. ஒரு நல்ல வரவேற்பு. சிஎம்ஆ வரணும்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா வரணும்னு ஆசைப்படுறோம். காரணம் எதுனா? நாங்க ரொம்ப அளவுக்கு எதிர்பார்க்குறோம். அவர் வந்தா நல்லபடியா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா செய்வாரு. அந்த நம்பிக்கை இருக்கு. என் தளபதி கோட்டைக்குள்ள நுழையிறாரு. கண்டிப்பா அவர் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் வந்த பிறகு தஞ்சாவூர் கோட்டையா இது மாறுமா? கண்டிப்பாக மாறும். கோட்டையாக இல்ல, பெருங்கோட்டையாக கூட மாறும் வாய்ப்பு உள்ளது. வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. தஞ்சாவூர் மட்டும் 8 தொகுதி, 8 தொகுதி அவர் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவாங்களா? 8 தொகுதியும் வெற்றி பெறுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வருவாரு. எதனால இந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மக்கள் என்னோட பழகுன வயசு அவங்க எல்லாமே விஜய் தான் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதனால கண்டிப்பா வருவாரு. வருவாரு. மாற்றம் தரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாற்றம் வரும். கொடுப்பாரு. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்குலாம். எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? உங்க ஊருக்கே வராரு, உங்க பக்கத்துலயே வராரு. ஹாப்பி தான், சந்தோஷம் தான். ஓட்டு போடுவாங்களா? ஓட்டெல்லாம் கன்ஃபார்மா போடுவாங்க. எங்க ஊர்ல இருக்க பக்கத்து வீடு எல்லா பிள்ளைங்க பசங்க எல்லாமே ஓட்டு இருக்கவங்க இல்லாம எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பா ஓட்டு உண்டு. தஞ்சாவூர் விஜய் கோட்டையா தஞ்சாவூர் மாறுமா? கண்டிப்பா கிடைக்கும். விஜய்க்கு கண்டிப்பா ஓட்டு கிடைக்கும். கன்ஃபார்மா சொல்றேன். என்ன சார்? தஞ்சாவூர் கோட்டை எப்படி பாரா? கண்டிப்பா பிடிப்பாரு. என் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கீங்க? சார் ரொம்ப நல்லவங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாங்க. அதனால கேக்குறேன் நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரொம்ப போராடுறாங்க நம்ம நாட்டுக்காக. ஜெயிச்சு வரணும் அப்படின்னு. நல்லா வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. நன்றிக்கா.